மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். அதாவது யார்கிட்டே போய் சிஸ்டர் பிரதர் ஜெபம் பண்ணுங்க அப்படி கேட்போம். சில சமயத்தில் நாமே பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல்னால யாருக்காவது ஒரு நல்ல ஜெபம் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் ஜெபந்தேன், அது சூப்பராக வேலை பார்த்துரும். ஆவியானவரால் ஏவப்பட்டு நாம் ஒரு ஜெபம் பண்ணால் அது சூப்பராக வேலை பார்த்துரும். ஆனால் நம்ம விசுவாசிகள் தேவன் விரும்புகிற அளவுக்கு அந்த ஜெபங்களை பண்ணுறதில்லை. ப்ரேயர் ஆஃப் இன்டர்செஷன், ப்ரேயர் ஆஃப் இன்டர்செஷன், பரிந்து பேசுதல் ஜெபம். யார் மூலமாவது இந்த அவனுக்காக இந்த பிள்ளைக்காக ஒரு ஜெபம் பண்ணி வை அப்படின்னு ஒரு ஏவுதல் வருது. ஆனால் இவங்க என் பாடே பிரச்சனையாக இருக்குது, நான் போய் யாருக்கு ஜெபம் பண்ணுறது அப்படின்னு இவங்க மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அது கொடுக்காததுனால, பரிசுத்த ஆவியானவர் ஏவி இதை ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறப்ப ஜெபம் பண்ணாமல் போகிறதுனால. அது மாத்திரமல்ல, அப்படி சொன்னாலுமே இவங்க பண்ணுற ஜெபம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான், அவர்களுடைய அறிவுக்கு உட்பட்டது தான். அவர்கள் எவ்வளோ இறக்கப்பட்டு கர்த்தர்கிட்ட கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு தான். ஆனால் நாம் விரும்புகிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் நம்முடைய மூளை அறிவை தாண்டி அதற்கு அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு என்ன வேணும்னு நமக்கே தெரியாத நிலைமையில் நமக்காக இந்த காரியங்களெல்லாம் அந்த பிள்ளைக்கு இந்த பையனுக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் ஜெபம் பண்ணுகிற ஏதோ ஒரு கூட இருக்கிற ஒரு ஆள் இல்லை. ட்ரினிட்டி, தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாருன்னு சொல்கிறோமே, திரியேக தேவன். அந்த திரியேக தேவனில் பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படியே இயேசு இருக்கிறார், அப்படியே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ட்ரினிட்டி, திரியேக தேவன் பைபிளில் ஒரு வார்த்தை இல்லை. அது யாரோ ஒரு ஆள் இப்படி யோசித்து பார்த்து, ஆமாம் 3 பேருமே காட் ஹெட், தேவத்துவத்தில் தலைமையில் 3 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ட்ரினிட்டின்னு சொன்னார். திரியேக தேவன் 3 பேருமே ஒருவருக்கொரு சமமாய் இருக்கிறவர்கள். ஆனாலும் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இயேசு அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். அதே போல் பரிசுத்த ஆவியானவரும் பிதா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் இவர் செய்கிறார். அப்போ தேவனுக்கு சமமாக இருக்கிற இயேசு, தேவனுக்கு சமமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த பிதாவுக்கு முதன்மை இடம் கொடுத்து அவர் என்ன மனசில் ஐடியா போடுறாரோ அப்படியே அதை அவங்களும் நினச்சி அந்த தேவத்துவத்தின் நினைவுகள், அதான் பாருங்கள் கிறிஸ்துவின் சிந்தை பைபிளில் நமக்கு போட்டிருக்கேன், அப்படியெல்லாம் உண்டாகுதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்படி தேவனுடைய சிந்தை நமக்கு உண்டாகுங்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நமக்கு கொடுக்குறாரு. அது பத்தாது, நம்ம அதெல்லாம் கேட்டுட்டு அதை நம்ம பயன்படுத்தி ஒழுங்காக ஜெபம் பண்ணலைன்னு, நீங்கள் ஜெபம் பண்ணாதுக்கெல்லாம் சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுறேன்னு பரிசுத்த ஆவியானவர் நீ பேச அந்நிய பாஷையில் பேச, அதில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். தேவனே உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜெப உதவியை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போ நமக்காக ஜெபம் பண்ணுறாருன்னா நம்ம அந்நிய பாஷை பேசும்போது. எடுங்க ரோமர் 8:26 1-2 வசனங்களை வாசிக்கணும். ரோமர் 8:26 1-2 வசனங்களை பார்க்கலாம்.
இந்த வார்த்தைகளெல்லாம் அளந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அது கிறிஸ்தவ உலகத்தில் மிகவும் குழப்பமாக எண்ணப்படுகிற காரியங்கள். ஆனால் கர்த்தர் தன்னை பற்றி குழப்பம் உண்டாக்குறவரே கிடையாது. பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறவர். பைபிளை படிக்கும்போது குழப்பம் வராது. நம்ம இருதயம் சரியில்லைன்னா குழப்பத்துக்கு அங்கே இடம் இருக்கலாம். ஆனால் நம்ம சுத்த இருதயத்தோட பைபிள் வாசிக்கும்போது உண்மையாகவே தெளிவாக நல்லா விளங்கும். இந்த பிதாவே இந்த 3 பேருக்குள்ள உயர்ந்தவராக இருக்கிறதுனால நீங்கள் எழுதியிருக்கிறத பார்ப்பீங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் அந்த பிதாவை. இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சமமாக இருக்கிறதா இருந்தாலும் கூட பிதாவுக்கு இயேசு சதா காலமும் கீழ்ப்படிந்திருப்பார் அப்படி இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவாயி தேவனோட கூட அவர் ஒரே மாம்சமாக இருக்கிறது போல் இருந்தாலும் கூட பிதாவாயி தேவனுக்கு தான் அவர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். அவர் என்ன சொல்வாரோ அதை செய்வார். இதில் என்ன இன்னும் ரொம்ப பெரிய விசேஷம்னு கேட்டால், நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அடுத்து நம்ம 4வது ஆள். பிதா இவர் தான் தலைமை, அப்புறம் இயேசு, பரிசுத்த ஆவியானவர், அடுத்து நம்ம 4 பேருமா சேர்ந்து ஒரு மனநிலையோட ஒரு மனப்பாட்டோட பிதாவாகி தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி பூமியிலையும் சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் இயேசுவானவர் ஒரு வேலை செஞ்சார். இவன் செஞ்ச பாவத்தினால தேவனுடைய நன்மை ஆசீர்வாதம் வர முடியாமல் போச்சு. அதனால் இயேசு மனிதனுக்கு இந்த நன்மையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சிலுவையில் பரிகாரம் பண்ணிட்டார். அப்போ தேவனுக்கு மனுஷனுக்கு இருந்த சண்டை தீர்ந்து போச்சு, பகை தீர்ந்து போச்சு. இப்போ ஆசீர்வாதத்தை பெறலான்னா எப்படி பெறுறது? அதுக்கு ஒருத்தர் வர்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பேசி ஜெபம் பண்ணி வெளிப்பாட்டை கொடுத்து விசுவாசத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். அப்படி உதவி செய்கிறது தான் அது. நம்ம அந்த அளவுக்கு விரும்பின அளவுக்கு பெற்றுக்கொள்ளலைங்கிறதுனால நம்ம தான் விசுவாசிக்க முடியலைன்றமே. விசுவாசிக்கிறேன் ஆனால் விசுவாசிக்க முடியல அப்படி சொல்கிறோம். விசுவாசத்தா கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அது அவ்வளோ ரொம்ப கரெக்டாக இருக்கிறார். இப்போ நம்மளை விசுவாசிக்க வைக்கிறதுக்கு அவர் பல உதவிகளை செய்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்தில் பேசி இந்த வார்த்தையை கவனி அப்படிங்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட போய் கர்த்தர் சொல்கிறாரு, கடற்கரை மணலத்தனையாய் உன்னுடைய சந்ததி இப்படி இருக்கும் பார்த்துக்க, வானத்து நட்சத்திரங்களை போல் அவருடைய சந்ததி இப்படி இருக்கும் பார்த்துக்க, உடைய சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பாங்க, உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது சரி, ஆகார் மூலமாக தான் பிள்ளை நோ, உன்னுடைய கற்பப்பிறப்பாக இருப்பவனே உன்னுடைய சுதந்திரவாளியாக இருப்பான். அப்புறமா பேசி அந்த விசுவாசத்தை வர வச்சு இவனுக்கு எந்த ஆசீர்வாதத்துக்காக இவனை அழைத்தாரோ அதை நிறைவேற்றினார். அதில் தன்னுடைய காரியத்தையும் உங்களுக்காக எனக்காக இயேசுவை உடன்படிக்கைக்கு அனுப்பும்படியாக அங்கே ஒரு வாய்ப்பு உண்டாக்கி கொண்டார். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், உன்னுடைய குமாரனை கூட நான் என்னுடைய குமாரனை கொடுக்குறேன். அதனால தான் இந்த இயேசு எப்போ வருவாரோன்னு காத்துக்கிட்டே இருந்தாருன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக. அந்த ஒரு வார்த்தை தான் அங்கே ஆபிரகாம்கிட்ட இவ்வளவு விவரங்களையும் கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்திருக்கிறாருங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆதாரம். அப்போ நமக்கு நன்மை செய்யும்படியாய் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை அனுப்பினார். பரிசுத்தாவியானவர் நம்ம கூட இருந்து பிதா குமாரன் அவங்களுடைய பிரசன்னத்தை நம்முடைய இருதயத்தில் உண்டாக்குறாரு. தேவ பிரசன்னத்தை நமக்கு கொடுக்குறாரு, நமக்கு வெளிப்பாட்டை கொடுக்குறாரு, வழிநடத்தல் கொடுக்குறாரு. அபிஷேகம் வரும்போது நமக்கு பலன் வருகிறது. அப்போ பிசாசுடைய கிரியைகளை அழித்து விட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் நிலைநாட்ட, பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க எல்லாம் நம்மை கொண்டு செய்கிறார். ஆனால் நமக்கு அவ்வளோ பலன் இல்லைன்னு அவரே நமக்காக ஜப உதவியை
நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறப்ப ஜெப உதவியை கொடுக்குறார். அந்த ரோமர் 8:26 எடுத்தோம், வாசிச்சிடலாம். அதுபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக உங்களுக்காக நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் மிகவும் சரியாக புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு காரியம் இது. அது என்னத்துக்கு சும்மா உளறிட்டு, நான் கூட சொல்லுவேன், தெளிவாக 4 வார்த்தை புரிகிற மாதிரி தீர்க்க தரிசனமாக சொன்னால் அப்படியே டபால்னு விழுந்துருவேன். ஆண்டவரே, அந்த தீர்க்க தரிசனத்தை வரத்தை தாரும்னா நீ அந்நிய பாஷை கூட வேண்டான்ற, உனக்கு என்னத்துக்குடா தீர்க்க தரிசனம் வரணும்னு அவர் அந்த கணக்கு போட்டார். அந்நிய பாஷை வரங்களில் ஒன்றுன்னு போட்டிருக்கா. அந்நிய பாஷை வர 9 வரங்களில் இது வரமாக இருக்கிறது. அந்நிய பாஷை பேசணும், அதில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தைன்னா தேவனுடைய சிந்தை என்று அறிந்து தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன வேண்டுதல் செய்யணும், எது நமக்கு நன்மை தேவைன்னு அதுக்காக வேண்டுதல் செய்கிறார்னு பார்க்குறீங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, உங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க வைக்கிறவர். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இங்கே பாருங்க, இயேசு பூமியில் இருக்கிறப்போ ஒரு ஜெபம் பண்ணார். இப்பொழுது நான் இந்த உலகத் தோற்றத்துக்கு முன்னே உம்மிடத்திலே எனக்கு ஒரு மகிமை இருந்ததே, அந்த மகிமையால் என்னை நிரப்பணும்னு கேட்டாரா? கேட்கலையா? எங்கே? சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி, உலகத் தோற்றத்துக்கு முன்னே எனக்கு இருந்த மகிமையால் என்னை மகிமைப்படுத்தணும்னு கேட்டார். என்னன்னு கேட்டால், இப்போ அந்த மகிமை உங்களுக்கும் எனக்கும், ஏன்னா அவருடைய சாயல் ரூபத்தில் அவரை போல நாம் இருக்கிறோம்னு, கிறிஸ்துவை போல பூரண புருஷர்னு சொல்லி, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர்னு சொல்லி, கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறவர்னு சொல்லி, கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஜீவன் பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுன்னு சொல்லி எவ்வளவு ஒன்றுக்கு பின்னி 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 பேசியிருக்கிறார். நான் இப்போ 2 நாளாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆபிரகாமை பார்க்க கர்த்தர் வந்தாராம். 3 புருஷர்கள்னு போட்டிருக்கு. அதில் கர்த்தர் இருக்கிறார். நான் கர்த்தர், இவங்க 2 பேர் தூதர்கள், அதெல்லாம் சொல்லலை. 3 புருஷர்கள். ஆபிரகாம் ஓடி வந்தான், விழுந்து வணங்கி, நீங்கள் நிற்கணும், இங்கே நீங்கள் சாப்பிட்டு போங்க, தண்ணி கொடுக்குறேன், கால்களை கழுவுங்க, இங்கே உட்காருங்க, நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டு போங்க. அவர், நீ சொன்னபடியே செய். இவன் என்ன செய்கிறான்? கொஞ்சம் உட்காந்துருங்க, போய் நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். வந்தது யார்? கர்த்தர். கர்த்தரை மத்தியான வெயில் நேரத்தில் மரத்தடியில் உட்கார வச்சுட்டு இவன் போய் அங்கே வேலையை பார்க்குறேன். சமைக்கிறதுக்கு இளங்கன்றை பிடிச்சி வேலைக்காரன்ட்ட கொடுக்குறேன். 4 படி மாவு எடுத்து, 3 படி மாவா, 3 பேருக்கு 3 படி மாவை எடுத்து சாராள்கிட்ட சொல்லி அங்கே சாப்பாடு எவ்வளோ நேரம் ஆச்சோ தெரியாது. ஒருவேளை கர்த்தருடைய இறக்கம் கிருபையினால் 10 நிமிஷத்தில் கூட ஆகிருக்கலாம். ஆனால் அப்படி நடந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இயற்கையாக தெரியணும்ல, சமைக்கிறதுக்கு பொதுவாக ஆகிற நேரம் ஒருவே கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு பதிலாக 50 நிமிஷத்தில் முடியலாம், அப்படி வேணால் இருந்திருக்கலாம். சாதாரணமாக சொன்னால் 2 மணி நேரம் ஆகும்.
ஏன்னா கன்றுக்குட்டியை பிடிச்சி தோலை உரித்து அப்புறம்லாம் துண்டித்து சுத்தம் பண்ணி கழுவி அப்புறம் அடுப்பில் வச்சு என்னென்னலாம் போடணுமோ போட்டு எடுத்து அங்கே மாவு ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் கர்த்தரை மரத்தடியில் உட்கார வச்சுட்டு உட்காந்துருங்க நான் போயிட்டு வர்றேன்ட்டு போகிறேன். இவரும் உட்காந்தே இருக்கிறார். போகலாம்ல, இவன் நான் போயிட்டு வர்றேன்டா, நான் அங்கிட்டு போயிட்டு வர்றேன்ட்டு கூட போகலாம். நம்ம என்ன செய்வோம்? சும்மா உட்காந்துக்கிட்டதுக்கு கஷ்டம், போய் அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்தாக்க சரியாக போகும்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இவர் அங்கே உட்காந்துருக்கார். யாருக்கு? இவனுக்கு. ஏன்னா போயிட்டா இவன் வருத்தப்படுவேன், நம்மளை மதிக்கலைன்னு சொல்லுவேன், கூட உட்காந்துருக்க மாட்டேன்றாருன்னுவேன். அதனால் நான் இவன் கூட உட்காந்துருக்கேன். இவர் எப்போ அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் ஒரு மனுஷனை பார்த்து அவனுக்கு ஒரு சமாதானமாக இருக்கட்டும்னு அவன் சொன்ன மாதிரி மரத்தடியில் அது சமையல் முடிய வரைக்கும் சாப்பாடு கொண்டு வந்து வைக்க வரைக்கும் உட்கார்ந்துருந்த அந்த தேவன் நீங்களும் நானும் பாவியும் லூஸும் கிறுக்கும் பைத்தியமாக இருந்தால் இங்கே வந்து இப்படி உட்காந்துருப்பார். அளவு சிங்கம் கரடி வேறு எந்த மிருகத்தை வேணாலும் அந்த மிருகத்துக்கு கர்த்தர் வந்து உட்கார்ந்துருப்பாரா? தன்னுடைய ஜீவனை ஜீவ சுவாசத்தை ஊதி ஆதாமை உண்டாக்கினவர். இன்றைக்கி நீங்களும் பிதாவாகி தேவனுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை. ஆவி மண்டலத்தில் என்ன, நம்ம ஒரு சரீரத்துக்குள்ளே இருக்கோம், அவ்வளவுதான். இயேசுவும் பூமியில் வந்தபோது இந்த சரீரத்துக்குள்ளே தான் இருந்தார். 6 அடி இருப்பாரா, 7 அடி இருப்பாரா? தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அவருக்குள்ளே சரீர பிரகாரமாக வாசமாயிருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம 3 அடியாக இருக்கலாம், 4 அடியாக இருக்கலாம், 5 அடியாக இருக்கலாம். ஒருத்தன் தமிழில் ஒருத்தன் 4 அடியார் ஒருத்தன் பாட்டு பாடியிருக்கேன், ஒரு 4 அடி இருந்திருப்பானோ என்னமோ. 5 அடி 6 அடி 7 அடி இன்றைக்கி இருக்கானுங்க. இப்படி ஒரு சரீரத்துக்குள்ளே தேவத்துடைய பரிபூர்ணமெல்லாம் இயேசுவுக்குள்ளே வாசமாக இருந்தது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள். கொலோசையர் 2:9-10 இப்போ பார்க்க வேண்டாம், நேரம் இல்லை. 9-10 நீங்கள் குறிச்சிக்கலாம். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக இயேசுவுக்குள் பரிபூர்ணமாக இருந்தது. அதே போல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இப்படி இருக்கும்போது நீங்களும் தேவனும் எந்த அளவுக்கு வித்தியாசம், தேவனை விட நீங்கள் எந்த அளவுக்கு தரக்குறைவானவர்கள். நான் இப்போ சொன்னேன், சமைச்சு முடிக்க வரைக்கும் ஆபிரகாம் இவரை மரத்தடியில் உட்கார வச்சுட்டான்னு. அப்புறம் எல்லாம் இயேசு மரித்து போயிட்டாருன்னு நினச்சி இவங்கெல்லாம் சாப்பாடு, அவர் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு கிடச்சி, இப்போ அவர் போயிட்டார், இப்போ என்ன பண்ணுறது? பேதுரு சொல்கிறான், மீன் பிடிக்க போகிறேன், மீதி கூட்டமெல்லாம் நாங்களும் வர்றோம். போய் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. இவர் வர்றாரு, ஏண்டா சாப்பாட்டுக்காக மறுபடி போயிட்டீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே நிற்கிறாரு. வந்து பார்த்தாக்க ஏற்கனவே மீன் பொரிச்சு வச்சுருக்கிறாரு. அப்போ இதில் சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் பிடிச்சதுலேயும் கொஞ்சம், நீங்கள் பிடிச்சதெல்லாம் ஒன்று வேண்டாம்ப்பா படா அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கோம்? அவங்களுக்கு மனசு நல்லா இருக்காது. அப்போ அவங்க மனசையும் நல்லா வைக்கணுங்கிறதுக்காக அவங்க பிடிச்ச மீனில் கொஞ்சம் வாங்கிக்கிறாரு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் கர்த்தருக்குன்னு எதையாவது கொடுத்தா, மனசார கொடுத்தா, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தர் அங்கே உண்டு. கர்த்தர் கொடுக்குறேன், அவர் வாங்க மாட்டேன்னு கோவிச்சுக்கிட்டாருன்னெலாம் அங்கே ஒன்றும் இல்லை. உங்களை நேசிக்கிற கர்த்தர், அதை நினச்சி பாருங்கள். இன்னும் எத்தனையோ இடங்களில் தாழ்மையிலே இருந்தவர்கள்ட்ட போய், மகதலேனா மரியாள் யார்? அத்தனை பிசாசு பிடிச்சிருந்தவ, ரொம்ப தரக்குறைவாய் சொல்லப்பட்ட ஆள். கடைசிக்கு அவர் உயிர் தெழுந்த பிறகு முதலாவது யாருக்கு தரிசனமானாராம்? மகதலேனா மரியாளுக்கு. அப்புறம் சொல்கிறாரு, போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கன்னா, அப்புறம் ஸ்பெஷலாக பேதுருவுக்கும், ஏன்னா மறுதளிச்சவன்
சபிச்சவன் என் பாட்டுக்கு அதே கோபத்தில் வருத்தத்தில் போய் நாசமாக போகலான்னு அவன் பாட்டு தூக்கு போட்டு போயிட்டான், என்ன பண்ணுறது? அவனுக்கும் சொல்லு நாங்கள் உயிர் தெழுந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய மனதை தேற்றுகிற விஷயத்தில் அவர் மரத்தடியில் 3 மணி நேரம் உட்காந்துருந்தாருன்னா உட்காந்துருந்தார் தான். உங்களுக்காகவும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்காக காத்திருக்கிறார், உங்களுடைய இருதயம் சீர்பட வேண்டும் என்று. இப்போ தான் ஒரு பாட்டு பாடணும், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். உங்களுக்காக அதை செய்வார். உங்களுக்காக காத்திருக்கிற கர்த்தர் உண்டு. இவரை நீங்கள் வேத வாக்கியங்களை வாசிக்கும் போது அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். இந்த தேவன் உங்களை எப்பாவது மண்டி போட்டுக்கிட்டே வா, இதெல்லாம் சமந்து கட்டி இழுத்துட்டு வான்னு எப்பயாவது சொன்னது உண்டா? என்னோட குமாரன் குமாரத்தி அவன் பண்ணி தவிடாது கிடைக்காதான்னு கிடச்சி, அது கூட கிடைக்காம அந்த பன்றிகளோட இருந்ததுனால அந்த நாத்தத்தில் வர்ற ஒரு நிலைமையில் தகப்பன்கேருந்து பார்த்தானா, தூரத்தில் வரும்போதே இவன் நம்மளுதான்னு கண்டுபிடிச்சிட்டு ஓடுறான்னு. இந்த கதையை எதுக்கு சொல்கிறாரு? உங்களுக்காக ஓடி வந்திருக்கிறத சொல்கிறாரு. அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரா? நீங்களும் நானும் ரொம்ப பரிசுத்தவான்களா கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு? அவன் பன்றி நாட்டத்தோடு இருக்கிறவனை கூட கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் வேற. உங்களுக்கு முத்தம் கொடுக்குறாரா? நம்ம முத்த காட்சிகளே வேண்டான்னு தானே சொல்லுவோம். சினிமாவிலையும் சரி இங்கேயும் சரி, அது ப்ரைவேட் அப்படி சொல்லிடுவோம். முத்தம் கொடுக்குறாராம். முத்தம் கொடுத்து கூட்டி போய் அவனை குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கையில் மோதிரம், காலில் செருப்பு, பாதரட்சைகள். இந்த வீட்டில் அதிகாரம் உள்ளவன் முத்திரை மோதிரம், வீட்டில் அதிகாரம். இப்படியாக தேவன் உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின, தன்னோடு கூட பக்கத்திலே உட்கார வைத்திருக்கிற, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர் என்று சொல்லி உங்களையும் என்னை அப்படி மேன்மையாக நினைக்கிற இப்படிப்பட்ட தேவன் வேற எங்கேயாவது யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஆனால் இந்த உலகத்தில் உண்மையான தேவனுடைய குமாரனாக இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செஞ்சாருன்னு சொல்லும்போது, இவர் தான் தேவனுடைய குமாரன்னு விளங்க வைக்கிறதுக்காக ஒரு காரியம் நடந்துதான். ரோமர் 1 அதிகாரம் 5வது வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். செத்த ஆள் ஒருத்தர் எந்திரிச்சு வந்திருக்கான்னா அது யார் நம்புவா? மரித்த ஒருவர் இயேசு எழுந்திருக்கிறார், இவர் தான் தேவனுடைய குமார். அதனால தான் ப்ரூடுன்னு சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை அடுத்த வாரத்தில் தான் அப்படி பாடுவேன்னு நினைக்கிறேன். பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. ஒருவேளை அடுத்த வாரத்துக்கு இதை பாடலாம். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். இப்படி தான் மனுஷருக்கு மரித்து 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்த, அதனால் இவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்ட ஆளாக இருந்து ரட்சகராக நிற்கிறேன் என்றார். உன்னை ரட்சிக்க, உன் பாவத்தை போக்க, உன்னுடைய சாபங்களை போக்க, உன்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்ற, நீ இழந்து போனதை என்ன இழந்து போயிட்டான்? தேவனுடைய குமாரனாக இருந்து பூமி ஆளக்கூடிய ஆளுகை. தேவனுடைய குமாரன்கிற அந்தஸ்தும் போச்சு, ஆளுகையும் போச்சு. பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமையாயிட்டான். இப்போ அவனை நான் மீட்கிறேன், ரட்சிக்கிறேன் என்று சொல்லி வருகிறார். இவர் தான் தேவனுடைய குமாரன். எப்படி தெரியும்? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டவர். இந்த ஒரு வார்த்தை, பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவரை சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இது எதுக்கா?
இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இயேசுதான் சுவிசேஷம், இயேசுதான் நற்செய்தி, இயேசுதான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர். இதை சொன்னால் போதும், அதை நம்பினா போதும். இதை சொன்னால் போதும், அதை நம்பினா போதும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டுறீங்க. அதில் 16, 17 2 வசனங்கள். ஆகையால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு இந்த சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இயேசு, அவர் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ததினாலே இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டால் போதும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிறீர்கள். அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள் தானா? ஹல்லேலூயா. அப்போ உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் தானா? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரா? ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறாரா? ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு நாய்கள் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைங்கிறாரா? ஹல்லேலூயா. யூ ஆர் எ ஸ்பெஷல் கைண்ட், ஒரு விசேஷமான வகைரா. உங்களை தோற்கடிக்கக்கூடிய எந்த சக்தியும், மனுஷ சக்தியும் கிடையாது, பிசாசுடைய வல்லமையும் கிடையாது. நீங்கள் மேன்மையாய் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள். உங்களுடைய மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மேன்மையை நீங்கள் அறிந்து கொண்டால் கர்த்தர்ட்ட சந்தோஷமாக ஒவ்வொரு நாள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர்னு எதையாவது ஒன்று சொல்லி அவரை துதிச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறேன்னுமீங்க, ஒரு ஜெபம் பண்ணுறேன்னுமீங்க, 2 வாசம் அந்நிய வார்த்தையில் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அல்லேலூயான்ட்டு அந்த நாளை நீங்கள் சந்தோஷமாக ஆரம்பிப்பீங்க. கர்த்தர்ட்ட வரும்போது யாரும் அழுதுகிட்டெல்லாம் வரக்கூடாது. அந்த மாதிரி அழுதுட்டு, ஏன்டா அழுதுட்டு என்னுடைய பீடத்தை நீயே இந்த மாதிரி ஈரமாக்குற அப்படின்னு மல்கியால் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு தான் வந்தப்போ இன்னைக்கு ஏன்டா அழுதுகிட்டே வர்ற அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர்ட்ட இந்த அழுதுகிட்டு போகிற வியாபாரமெல்லாம் ஆகாது. அட்லீஸ்ட் இருக்கிற மட்டுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமாக ஆண்டவரே வணக்கம் வந்திருக்கேன் அப்படி சொல்லலாம். யோசேப்பை ஜெயிலில் கிடந்தவனை குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு ராஜாட்ட முன்னாடி கொண்டு போய் விடுறாங்க. ஒழுங்கான ட்ரெஸ் இல்லாமல் அங்கே போக முடியாது. கல்யாண வஸ்திரம் இல்லாமல் கல்யாணத்துக்கும் போக முடியாது. கல்யாண வஸ்திரம் அவரே ராஜாவே கொடுக்குறார். கல்யாண வஸ்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், அது என்ன வெண்வஸ்திரம்? நீதி என்னும் வெண்வஸ்திரத்தை பெற்றவங்க தான். ஆனால் இன்னொரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் நீதி என்னும் அந்த வெண்வஸ்திரத்தை பெற்றவர்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் தேவனுடைய மகிமையை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இருக்கீங்களா? தேவனுடைய மகிமை இருக்கா அவங்க மேலே? அடிக்கடி சொல்லிக்க வேண்டி இருக்குது, இல்லாட்டி மறக்குது. அடிக்கடி சொல்லிக்கங்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன், உலகத்தை ஜெயிக்கிறேன், தேவ மகிமை என்னோட கூட இருக்குது, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, நான் ஜெயிக்கிறதுக்காக பிறந்தேன். இப்படி சொல்லுங்க, விரோத வல்லமைகள் எல்லாம் அப்படியே மறையும். ஒரு பாட்டு பாடினேன், இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் எல்லாம் மறந்து போச்சு. எல்லாவற்றிலும் உன்னை பெருக செய்கிற, உன்னை பெருக செய்வார். நமக்கு விரோதமாக சில ஆளுக கிளம்பியிருக்காங்க, உன்னை இல்லாமல் ஆக்குறேன் பாருன்னு. எனக்கு தெரியும் எங்களை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு. ஆனால் அதே ஜனங்கள் முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த ஒரே ஒருத்தர் இந்த அண்ட சராசரங்கள்லையும் இயேசுவை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அதை பிடிச்சுக்கங்க. நீங்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஜெயமான கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. எழுதிட்டு